கேரள அரசு ஒத்துழைக்காததால் சபரிமலை ரயில் திட்டம் பல ஆண்டுகளாக எந்த முன்னேற்றமும் இன்றி கிடப்பில் உள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதுகுறித்து பதிலளித்த அஸ்வினி வைஷ்ணவ், சபரிமலை கோவிலுக்கு ரயில் பாதையை அமைப்பது தங்களது முக்கியமான திட்டம் என்றும், நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் நிதியை வழங்குவதில் கேரள அரசின் ஒத்துழைப்பு இல்லாததால் சபரிமலை ரயில் திட்டம் பல ஆண்டுகளாக எந்த முன்னேற்றமும் அடையாமல் கிடப்பில் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். 2 மாற்று வழித்தடங்கள் குறித்து ஆய்வு செய்யப்படுவதாகவும், ஒரு வழித்தடத்தில் ரயில் பாதையை சன்னதிக்கு மிக அருகில் கொண்டு செல்லவும், மற்றொன்றில் சன்னதிக்கு சுமார் 25 முதல் 26 கிலோமீட்டர் முன்பு ரயில் பாதை முடிவடையும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டதும் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். செங்கனூர் முதல் பம்பை வரையிலான புதிய வழித்தடத்திற்கு விரிவான திட்ட அறிக்கை தயார் நிலையில் உள்ளதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.